அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னான். ஆலத்தார்களுக்கெல்லாம் நான் ரப்பாக இருக்கிறேன் என்று சொன்னான். ரசூலை பற்றி சொல்லுகின்ற பொழுது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொன்னான். தன்னை உலக மக்களுக்கு ரப்பு என்று சொன்னவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக மக்களுக்கு ரஹமத் என்று சொல்லுகிறான். அந்த ரஹமத்தல் லில் ஆலமீன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புண்ணிய பூமியிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புனிதமிகு பள்ளியிலே இன்னும் நாம் காணுகின்ற இடங்கள் நிரம்ப இருக்கின்றன. அருமை பெரியோர்களே, அந்த பள்ளிக்குள் இருக்கின்ற அந்த சுவனத்து பூமியிலே தொழுவது சிறப்பிற்குரிய ஒன்று. அடுத்தாற் போன்று அந்த பள்ளி வாசலுக்கு அருகாமையிலே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு பின்புறத்திலே ரசூலுல்லாஹ் வளமையாக தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்றிய இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே 2 ரக்காத்துடைய தொழுகையை நிறைவு செய்வதும், அதற்கு பின்னால் இருக்கின்ற அஸ்ஹாபே சுஃபா என்று சொல்லப்படுகின்ற அந்த திண்ணை ஒன்று இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய நபி தோழர்கள் அமர்ந்திருந்த இடம். அபூ ஹுரைரா போன்ற மாபெரும் இறைநேச செல்வர்கள் அமர்ந்து குர்ஆனை மனனம் செய்யவும் ஹதீதுகளை சேகரிக்கவுமாக இருந்த இடம். அங்கே தொழுவதும் சிறப்பிற்குரியதாக ஆக்கப்படுகிறது. அந்த இடத்திலே 2 ரக்காத்துடைய தொழுகையை நிறைவு செய்வது வரவேற்கப்படுகிறது, விரும்பப்படுகிறது. கஅபத்துல் அந்த பைத்துல் அல்லாஹ்வுடைய அந்த நபியுடைய இல்லத்திலே மீண்டும் அதை சுற்றி இருக்கின்ற இடங்கள் இருக்கின்றனவே, அதில் குறிப்பாக ரவுலத்துல் ஜன்னா, ரியாலுல் ஜன்னா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே தூண்கள் இருக்கின்றன. தௌபாவுடைய தூண், ஆயிஷாவுடைய தூண், ஷிரீனுடைய தூண், பாதுகாப்பு தூண், ஈத்திகாஃப் இருந்த தூண், அலியுடைய தூண் என்று வரிசையாக தூண்கள் இருக்கின்றன. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அன்னை ஆயிஷாவே, ஆயிஷா இடத்திலே சொன்னார்கள், ஆயிஷாவே, இந்த மதீனாவுடைய பள்ளிவாசலிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே தொழுதால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று நான் அவர்களுக்கு விவரித்து சொன்னால் அந்த இடத்தை விட்டு அவர்கள் நகரவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த ரவுலத்துல் ஜன்னா என்று சொல்லப்படுகின்ற சொர்க்கத்து பூமிக்குள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அது எந்த இடம் என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே அப்துல் ரஹ்மான் கேட்கின்ற பொழுது அன்னை ஆயிஷா சொல்லி காட்டினார்கள். அது இந்த இடம்தான் என்று ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொன்னார்கள். அந்த இடத்திற்கு ஆயிஷாவுடைய தூண் என்று சொல்லப்படும். அந்த இடம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட இடம். அந்த இடத்திலே தொழுது துஆ செய்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உடனடியாக கபூல் செய்கிறான் என்ற செய்தியை அன்னை ஆயிஷா சொன்னார்கள். அந்த தூண் அந்த ரவுலத்துல் ஜன்னா என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே அந்த மிஹ்ராபுக்கு நேராக இருக்கிறது. அதற்கு அருகாமையிலே அபூ லுபாபாவுடைய தூண் இருக்கிறது. அந்த தூணுக்கு அருகிலே நின்று தொழுக வேண்டும். பாவங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படுகின்ற இடம் அபூ லுபாபாவுடைய தூண் என்று சொல்வார்கள். அதற்கு காரணமே அபூ லுபாபா என்று சொல்லப்படுகின்ற சஹாபியுடைய குற்றம் அந்த தூணருகிலே நின்று தௌபா செய்த காரணத்தினால் அல்லாஹ் மன்னித்தான். நபிக்கு சொன்னான், நபியே, நான் அந்த சஹாபியை மன்னித்து விட்டேன், நீங்களும் மன்னித்து விடுங்கள் என்று சொன்னான். ஆகவே அந்த சஹாபியை ரசூலும் மன்னித்தார்கள். ஆகவே அந்த சஹாபிக்கு மன்னிப்பு கிடைத்தது அந்த தூணருகிலே நின்று அவர்கள் தௌபா செய்ததால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஆகவே அந்த இடத்தில் ஒரு தூண் இருக்கிறது, அபூ லுபாபாவுடைய தூண் என்று சொல்வார்கள். அதன் அருகிலே நின்று தொழுவதும் துஆ செய்வதையும் ஹாஜிகள் வழக்கத்தில் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அருகாமையிலே ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுடைய அந்த வாயில் இருக்கிறது. அதன் அருகாமையிலே எப்பொழுதுமே அபுதாலிகளும் அவுலியாக்களும் குழுமி இருப்பார்கள். அந்த இடம் முழுக்க அவுலியாக்கள் நிறைந்திருக்கின்ற இடம். ஆகவே யாரையும் அந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்ற எவரையும் நாம் லேசாக எண்ணிவிடக் கூடாது. எல்லா நேரமும் 24 மணி நேரமும் கூட வலிமார்களும் அவுலியாக்களும் அங்கே சூழ்ந்திருப்பார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் அருமை பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 70,000 மலக்குமார்களை படைத்து ரசூலுல்லாஹ்வுடைய மகாமை சுற்றி நிறுத்தி வைத்திருக்கிறான். அந்த 70,000 மலக்குமார்கள் காலையிலிருந்து மாலை வரை ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மாலையானதும் மீண்டும் 70,000 மலக்குமார்கள் மண்ணுக்கு இறங்குகிறார்கள். ஏற்கனவே மண்ணில் இருந்து கொண்டு 70,000 மலக்குமார்கள் விண்ணுக்கு உயர்ந்து விடுவார்கள். மண்ணுக்கு இறங்கிய இந்த மலக்குமார்கள் இந்த 70,000 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை சுற்றி நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்துகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எல்லா நேரமும் இரவு பகல் எல்லா நேரமும் அந்த 70,000 மலக்குமார்களும் ரசூலுல்லாஹ்வுடைய அருகாமையிலே நின்று கொண்டு ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்துக்களை மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிற பொழுது
வீணான காரியங்களில் ஈடுபட்டு விடாமல் ரசூலுல்லாஹ் மீது அதிகமான ஸலவாத்துக்களை சொல்லவும் சலாமை சொல்லவும் அதிகமான குர்ஆனை ஓதி முடிக்கவும் அதிகமான இபாதத்துகளில் ஈடுபடவும் ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி பார்வை பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த இடத்திலே நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மன் ஸார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய கபரை நாம் ஜியாரத் செய்வதை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத் நமக்கு வாஜிபாகி விடுகிறது. ரசூலுல்லாஹ் நமக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்து விட்டால் நமக்கு சுவனத்தை தவிர வேறில்லை. ஆகவே அந்த சுவனத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற மாபெரும் வாய்ப்பை அந்த இடத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மனதிலே கொண்டு அங்கே தங்கியிருக்கின்ற காலங்கள் 8 தினங்களும் 40 வக்து தொழுகைகளை ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பள்ளியிலே தொழுகின்ற நல்ல மக்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொண்டு அந்த 40 வக்து தொழுகைகளை அந்த பள்ளியிலே தொழுவதை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய அன்பையும் ரசூலுல்லாஹ்வுடைய நேசத்தையும் நிரந்தரமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்தருள்வானாக.